கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் எந்தவித காரியத்திற்கும் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் கர்த்தருக்கே நாம் வாழ்க்கையை முதலிடமாக வைக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்தும் வாழ்க்கையில் முதலிடமாக வைக்காமல் நாம் கர்த்தருக்கே வாழ்க்கையில் முதலிடமாக வைக்க வேண்டும். முதலிடமாக நாம் எதை நேசிக்கிறோமோ அதுவே நமக்கு தெய்வமா இருக்கிறது. உலக காரியங்கள் நமக்கு முதலிடமாக இருந்தால் அது நமக்கு தெய்வம் என்ற பொருளாகும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரே நம் தெய்வம். அவரையே நாம் வணங்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அவருடைய வழிநடத்தலின்படி வாழ வேண்டும். அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நம்முடைய பிறப்பும் நம்முடைய முடிவும் அவருடைய திருக்கரங்களில் இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையும் அவருடைய திருக்கரங்களில் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நம்மை படைத்தவரும் அவரே, நித்திய ஜீவனுக்குள் நம்மை சேர்ப்பவரும் அவரே, நரகாக்கினைக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் அதுவும் அவருடைய விருப்பமே. அவருடைய வல்லமை என்னவென்று புரிந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேலிலே மீகா என்னும் ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய தாய் 1100 வெள்ளி காசை வைத்திருந்தார். அப்படி வைத்திருக்கும் போது ஒரு நாள் அது தொலைந்து போனது. அப்பொழுது அந்த பெண், அந்த தாய் சாபம் விட்டார். அந்த பணத்தை யார் எடுத்தார்களோ அவர்களுக்கு தீங்கு நேரிட வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். இப்படி நடந்து முடிந்த பின்பு அந்த வீட்டில் அந்த தாயின் மகனான மீகா வந்து தன் தாயிடம் நோக்கி, நீங்கள் பணம் திருடு போனது என்று சொன்னீர்களே, அதை திருடியவர்களை சாபம் விட்டீர்களே, அந்த பணத்தை எடுத்தது நான் தான். மீகா தன் தாயிடம் சொல்லுகிறார். அதை கேட்டதும் அந்த பெண், மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று ஆசீர்வதிக்கிறார். அதாவது ஏற்கனவே சாபம் விட்டு விட்டோம், அதனால் பிள்ளைக்கு சாபம் வந்துவிடக் கூடாது என்று ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது. அதன் பின்பு அந்த மகன் அந்த பணத்தை எடுத்து தன் தாயிடம் கொடுத்து, இந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க அந்த தாய், இல்லை, நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக மீகா, எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் தாயிடம் கொடுத்து விடுகிறார். அப்படி அந்த பணத்தை 1100 வெள்ளிக்காசை எடுத்து அதில் 200 வெள்ளிக்காசை மட்டும் எடுத்து அந்த தாய் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் வெட்டப்பட்ட சொரூபத்தையும் செய்து வைக்கிறார் தன் வீட்டில். அது ஒரு தனி அறை அமைத்து அது வைக்கிறார்கள். அதன் பின்பாக ஒரு ஏபோத்தையும் செய்து வைக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் செய்து வைத்துவிட்டு மீகாவை அந்த வீட்டில் வைக்கிறார்கள், ஆசாரியனாக, அதை பாதுகாக்கிறவர்களாக. அதாவது இப்படிப்பட்ட சிலைகளை செய்து அவர்கள் வணங்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி, அதாவது ஆசரிப்பு கூடாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்ல முடியாத நிலையில் இவர்கள் இப்படி தானாகவே ஒரு சுரூபத்தையும் ஒரு விக்கிரகத்தையும் செய்து வணங்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை கவனிக்கும் போது வேதத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இஸ்ரவேலர்கள் அவர்களை வழிநடத்த ஆள் இல்லாமல், எந்த தீர்க்கதரிசி இல்லை, நியாயாதிபதி இல்லை, ராஜா இல்லை, தங்கள் மனப்போன போக்கின்படி அவரவர் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இது நடக்கிறது. இப்படி தங்களுக்கு தாங்களே ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி, ஒரு சிலையை உண்டு பண்ணி அதை தெய்வம் என்று வணங்க தொடங்கி, அங்கு விசேஷமாக ஒரு அறையை ஒதுக்கி அதை வழிபாடெல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் சிலையை வைத்து. இப்படி இருக்கும்போது பெத்லகேம் ஊரிலிருந்து ஒரு லேவியன், ஒரு வாலிபன் ஒருவன் பிழைப்பதற்காக எப்ராயிம் தேசத்தை நோக்கி வருகிறார். மீகா எப்ராயிம் தேசத்து மனுஷன். அப்படி இருக்க அந்த பெத்லகேமிலிருந்து வருகிற அந்த லேவியன் வாலிபன் ஒருவன் நேராக வந்து இந்த வீட்டை, மீகாவின் வீட்டிற்கு வந்து சேருகிறார். அங்கு வந்து சேர்ந்த பின்பு நீ யார், என்ன என்று அந்த மீகா விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது அந்த லேவியன் சொல்லுகிறதாவது, நான் எங்கேயாவது போய் தங்கி பிழைத்துக் கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை கேட்டதும்
மீகா, நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்களோடு இருந்து எங்கள் வீட்டில் இருந்து எங்களுக்கு ஆசாரியனாய் இரு. லேவியராய் இருக்கிறாய், நீ ஆசாரியனாய் இரு என்று சொல்லுகிறார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அந்த லேவியனுக்கு அந்த லேவியருக்கு வருடத்தில் 10 வெள்ளி காசும் மாற்று வஸ்திரங்களும் நான் தருகிறேன். எங்களோடு இருந்து ஆசாரிய பணியை செய் என்று சொல்லுகிறார். இதை கேட்டு அந்த ஆசாரியன் ஒத்துக்கொள்ளுகிறார். லேவியரான ஆசாரியர் ஒத்துக்கொண்டு விக்கிரக ஆராதனை செய்வதற்கு ஒப்புக்கொண்டு தன் பிழைப்புக்காக விக்கிரக ஆராதனையை தொடங்குகிறார். லேவியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள், யாதொரு விக்கிரகத்தின் சொரூபத்தையும் உண்டாக்க கூடாது என்று சொல்லி இருந்தும் எல்லாம் அறிந்திருந்தும் விக்கிரக ஆராதனையை தொடங்கி வைக்கிறார். இப்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது. இது விக்கிரக ஆராதனையின் துவக்கமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், ஒரு குடும்பத்தில் ஒருவர் வழி நடத்த நல்லபடியாக பெரியவர்கள் வழிநடத்தலின்படி வாழ வேண்டும். அப்பொழுதே அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கும். பெரியவர்கள் வழிநடத்த வேண்டியவர்கள் பொறுப்பாக வழிநடத்தவில்லை என்றாலும், அல்லது பிள்ளைகள் அந்த குடும்பத்தின் பெற்றோர்களை மதிக்கவில்லை என்றாலும் அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்படும். முடிவு கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எல்லோரும் கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்பட்டாலே அன்றி வேறு வழியில் சமாதானமான வாழ்விற்கு வழி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதலோடு இருக்கும் போதே அந்த வாழ்க்கை சமாதானமானதாக இருக்கும். நித்திய ஜீவனையும் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். மன சமாதானம் என்பது பாவம் இல்லாத வாழ்க்கையாகும். பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கைதான் சமாதானத்தை தரும். பாவம் இருக்கக்கூடாது என்றால் பொல்லாத ஆவிகள் இருக்கக்கூடாது. பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் அவன் இருதயத்தில் நுழையும் போது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி தன் வாழ்க்கையை வாழும் போது, அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்ய தொடங்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனிதனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்த தொடங்குவார். இப்படியாக கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்தலின்படி வாழ்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இவ்வுலக வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் சமாதானமாய் வாழ முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத இடத்தில் சமாதானத்திற்கு வழியே இல்லை. யாராவது நான் ஆண்டவரை அறியேன், கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன், சமாதானமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பொய். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத இடத்தில் சமாதானத்திற்கு வழியே இல்லை. அது பொய்யாக தான் இருக்கும். உண்மையாய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சிம்சோனையாவின் சரித்திரத்தில் பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். ஆனால் ஒரு பெண்ணை தேடி போன போது, பாவத்தில் விழுந்த போது, பெலிஸ்தரின் பெண்கள் என்று சொல்லும் போது முதல் அவர் மணந்த மனைவி பெலிஸ்தரின் பெண்ணாய் இருக்கிறார். அந்த பெலிஸ்த பெண் என்பவள், அவள் பாவம், விக்கிரகாராதனைக்காரர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவர்களோடு சேரும் போது அவளை நேசித்ததினால் அந்த பாவம், அந்த பொல்லாத ஆவி சிம்சோனுக்குள் நுழைந்து மிகப்பெரிய ஆபத்துகளை அவருக்கு கொண்டு வந்தது. கடைசியில் தெலீலாளை அவர் நேசித்த போது கூட அவர் பாவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இச்சைக்கு இடம் கொடுத்தார். அதன் விளைவுதான் அவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு கடைசியில் முடிவு அவருக்கு பரிதாபமாக இருந்தது. கண்கள் பிடுங்கப்பட்டவராய் இருந்தார். இந்த பெண்களை குறித்து கவனிக்கும் போது, வேத புத்தகத்தில் பார்க்கும் போது அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். சிம்சோனையாவின் மனதிற்கு மிகுந்த தொல்லை கொடுக்கிறார்கள். ஒரு பெண் என்பவள் தன் கணவனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், அனுசரணையாய் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெண்களோ அவருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து, மன உளைச்சலை கொடுத்து, டார்ச்சர் செய்து, மன உளைச்சலை கொடுத்து, அவர் மனதில் இருக்கிற விஷயங்களை பெறுவதிலேயே குறியாக இருந்தார்கள். பணம் சம்பாதிப்பதற்காக ஒருத்தி, பல பயந்து சில பொய் சொன்னால் ஒருத்தி. இப்படியாக அவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானார். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்த போது, அவர் பாவத்துக்கு இடம் கொடுத்த போது மன உளைச்சல் தான் அவருக்கு கிடைத்தது. சமாதானம் இல்லை. எத்தனை பெண்களை தேடி போயும் அவரால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை. அவர் வாழ்க்கை மிகுந்த துன்பத்திற்குள்ளானது.
அதனால்தான் ஏக்கத்திற்கும் அன்புக்கான ஏங்குகிற ஏக்கமும் பாவமே. அது ஒரு பொல்லாத ஆவியின் சதி. அது அன்பை தேடுவதல்ல, இச்சையை தேடுவது. அன்பு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது கனிவான பேசுவது அல்ல. ஆசையாக பேசுவது அன்பு அல்ல. அது அல்ல. அன்பு என்றால் என்ன என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அன் அன்பு என்றால் என்ன என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். நாம் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து, அவரை நேசித்து, முழுமையாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். எந்த உலக பொருள்களுக்கும் அடிமையாக கூடாது. எந்த விஷயங்களுக்கும் அடிமையாக கூடாது. படிப்புக்கு அடிமையாக கூடாது. நன்றாக படிக்க வேண்டும். நல்ல படிப்புகள் உயர்ந்த நிலை வரைக்கும் படிக்க வேண்டும். ஆனால் படிப்பு விக்கிரகமாக்க கூடாது. வாழ்க்கையின் முதலிடை படிப்பாக இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தடுத்த காரியங்களை தான் படிப்பு, பணம் சம்பாதிப்பது, வேலை, உறவுகள், எல்லா காரியத்தையும், பொழுதுபோக்குகள் எல்லாவற்றையும் அடுத்ததாக வைக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் முதலிடம் கர்த்தருடையதாய் இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியில் மீகா தயாரித்த உருவாக்கி வைத்த வெட்டப்பட்ட சொரூபமும் வார்க்கப்பட்ட விக்கிரகமும் அவர்களுக்கு வாழ்க்கையில் முதலிடம் ஆகியது. இதன் பின்பாக அந்த மீகா பட்ட பாடு மிக பெரியதாய் இருக்கிறது. அதை ஆராய்ந்து பார்த்தால் முடியாது. மீகா அவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாகிறார். இப்படியாக வாழ்க்கை மிகவும் போராட்டம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் நாம் மிகவும் அன்பானவர். நாமும் அதற்கு அவருடைய அன்பை பெற தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். அவரை நேசிப்போம். அவருக்கு கீழ்ப்படிவோம். பொய்யான அன்பு, கர்த்தரை நேசிக்கிறேன் என்பதன் பொருள் உண்மையாக நாம் கர்த்தரை நேசித்தால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே அன்பின் முழுமையாய் இருக்கிறது. நம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது நீதியின் பாதை. அதுவே சரியான பாதை. நம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்து கொண்டு பரலோகத்தை சென்று சேர முடியாது. புரிந்து கொள்வோம். சிம்சன் ஐயாவின் வாழ்க்கையும் நமக்கு பாடமாக இருக்கட்டும்.